வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனி உரிமை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன சாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சரம் எம்பெருமான் கருணை முழுமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயுதல் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமார எழுத்தத்து வரிசைப்படி பாடலன் 640 கடகட கருவிகள் என தூங்கும் கதிர்காம தத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடிலும் கதிர்காமத்துறை கந்தவேல் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம். இந்த பாடல் கதிர்காமத்துறை கந்தவேல் முருகா எனது ஆசைகளும் தடைகளும் நீங்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். அதாவது அவா இடர்கள் அற அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனதன 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 தான தனந்தன் தனதான என்ற சந்த குறிப்பியுடைய பாடல். கடகட கருவிகள் தப வகிர் அதிர் கதிர் காம தரங்கம் அலைவீரா கனகத நககுலி புனர் இத குணகுக காம அத்தன் அஞ்ச அம்புயனோட வடசிகரகிரி தவிடுபட நடமிடு மாவில் புகும் கந்த வளாது வடிவடி தமரென வழிபடுகிலன் என் அவா விக்கினம் போன்றிடுமோதான் அடவி இருடி அபினவ குமரி அடிமையாய் அப்புணம் சென்ற அயர்வோனே அயில் அவசமுடன் அதிதி அததி திரிதரு கவி ஆழ புயங்கொண்டு அருள்வோனே இடமொரு மரகத மயில்மிசை வடிவுள்ள ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே. கடகட கருவிகள் தப பகிர் அதிர் கதிர்காமத் தரங்கம் அலைவீரா. கடகட என செய்யும் கடகட என்று ஒலி செய்கின்ற பறை முதலிய கருவிகளின் ஒலியும் கெடும்படி ஒலியினும் மேம்பட்டதாய் கீற்றுக்களை உடைய புலி ஒலி செய்கின்ற கதிர்காம தளத்தினனே தரங்கம், அதாவது தரங்கம்னா கடலை அலைத்த வருத்திய வீரனே கன கத நக குழி புனரித குணகுக காம அத்தன் அஞ்ச அம்புயன் ஓட பெருமை தங்கியதும் கோபத்தை உடையதுமான நகம் மலையொத்த யானை ஐராவதம் வளர்த்த சிரேஷ்டமான தேவசேனையை புனர் இதகுண அடைந்த இனிமையான குணத்தை உடைய குகனை மன்மதன் பிதாவாகிய விஷ்ணு அல்லது பயப்பட அம்புயன் தாமரையினன் ஆகிய பிரம்மன் ஓட வடசிகரகிரி தவிடுபட நடமிடு மாவில் புகும் கந்த வளாது வழிவழி தமர் என வழிபடுகிலன் என் அவா விக்கினம் போன்றிடுமோதான். வடசிகரி வடமலை அதாவது மேறு தவிடுபட தூடிபட நடனம் செய்கின்ற மாவில் குதிரை மேல் மயில் மீது புகும் ஏறும் கந்தனே தவறுதல் இல்லாமல் வழிவழியான உறவினன் என்னும்படி நான் உன்னை வழிபடும் ஆற்றல் இல்லாதவனாய் இருக்கின்றேன். என் அவா என் ஆசை எனக்குள்ள மூவாசைகளும் விக்கினம் மற்றுள்ள தடைகளும் பொன்றிடுமோதான் என்றேனும் பொன்றிடுமோதான் அல்லது என்றேனும் பொன்றிடுமோ அதாவது அழிந்தொழியுமோ என்றேனும் அழிந்தொழியுமோ அப்படின்னு கேட்குறார் எம்பெருமான்ட்ட முதல் பதில். ரெண்டாவது பதில் அடவி இருடி அபினவ குமரி அடிமையாய் அப்புணம் சென்று அயர்வோனே. காட்டில் தவத்தில் இருந்த இருடியின் அதாவது சிவ முனிவரின் அற்புத புதுமையான குமரியாம் வள்ளிக்கு அடிமையாகி போய் அப்புணம் அவளிருந்த திணைப்புணத்துக்கு போய் தளர்ச்சி உற்றவனே அயில் அவசமுடன் அததி திரிதரு கவியாழ புயங்கொண்டு அருள்வோனே. அயில் அவசமுடன் ததி திரிதரு கவியாழ புயங்கொண்டு அருள்வோன்னு பிரிக்கணும். அவசமுடன் ததி திரிதரு கவியை ஆழ அயில் புயங்கொண்டு அருள்வோனே இப்படியும் பிரிக்கலாம். வெயிலால் மயக்கமுடன் அந்த ஒரு சமயத்தில் காட்டு வழியில் சுரத்தில் போய்கொண்டிருந்த கவியாகிய பொய்யா மொழியை ஆண்டருள வேலை தோளில் ஏந்தி சென்று அருள் புரிந்தவனே அப்படின்னு இந்த பாட்டில் பொய்யாமொழி பொருளுடைய வரலாறை நம்ம குருநாதர் கொண்டு வர நம்ம பழனி திருவாரத்தில் அடிக்கடி பார்க்குற ஒரு வரலாறு. நிறைய தடவை தண்டபன சாமி சொல்கிறார். இடம் ஒரு மரகத மயில்மிசை வடிவுள்ள ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே இதமொழி பகிரனும் மதமொழி பகிரனும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே. தமது உடலில் இடது பாகத்தில் ஒப்பற்ற மரகத மயிலுக்கு மேலான அழகு உள்ள ஏழை அதாவது பார்வதிக்கு இடம் கண்டவர் இடம் தந்தவரான சிவபெருமானுடைய செல்வனே அல்லது இடம் கொண்டு ஒப்பற்ற மரகத மயில் மேல் வடிவுள்ள வாழ்வே ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே. அதாவது ஏழைனா பார்வதி எருதேறி ஏழையுடன் என்பார் சம்பந்தர். ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்பார் திருவாசகத்தில். இந்த திருப்போடு ஈற்றடி என்ன இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே. அடியேன் இனிமையான வணக்க மொழிகளை கூறினாலும் மதமொழி ஆணவம் காட்டும் பேச்சுக்களை பேசினாலும் இந்த ஏழையிடத்தில் இரக்கம் கருணை காட்டும் பெருமாளே என் அவா விக்கினம் பொன்றிடுமோதான்
அப்படின்னு கேட்டுக்கிறார் எம்பெருமான்ட்ட. இப்போ இந்த பாட்டில் முதல் அடியில் வகிர் அதிர்ங்கிறார். வகிர்னா கீற்றுக்களுடைய புலி. ரெண்டாவது அடியில் கனகத நகங்கிறது. கத நகம்னா கோபத்தை உடைய மலையை ஒத்த யானை. ரெண்டாவது அடியில் காமத்தன் அஞ்சம்ங்கிறது. காம அத்தன்னா மன்மதன். மன்மதன் பிதாவாகிய விஷ்ணு. காமத்தன் அஞ்ச அம்புயன் ஓடணும் பிரிக்கணும். அடுத்தது வட சிகரிகிரி தவிடுபட நடமிடும் மேரு தவிடுபட நடமிடும் மயில். வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபட கால்பட்டு அசைந்தது மேரு அடியிட எண் திகை வசை தூள்பட்டம்பார் கந்தலங்காரத்தில் 11வது பாட்டில் அதே கருத்து தான். அடுத்தது அடவி இருடிங்கிறது 5வது அடியில் சிவமுனிவராய் காட்டில் தவம் செய்திருந்த திருமாலை சொல்கிறார். அடுத்தது அயில் அவசமுடன் ததி திருதரு கவியை ஆழ அயில் புயம் கொண்டு அருள்வனை அப்படின்னு பொய்யாமொழி புலவருடைய வரலாற்றை குறிக்கும். இதில் வரலாறுன்னா பொய்யாமொழி புலவர் சிவபெருமானையே பாடும் வழக்கத்தை உடையவர். முருகனை பாடுங்கன்னா கோழியையும் பாடி குஞ்சையும் பாடுவனேன்னு ஆணவத்தோடு இருந்தார். இவரது ஆணவத்தை அடக்க முருகவேல் இவர் தனிமையில் போகும்பொழுது வேடனாய் வழிமறித்து தன் பேர் முட்டை என்று சொல்லி என் பேரை வைத்து பாடினா உன்னை விடுவேன்னு வெறுட்ட பொய்யாமொழி புலவர் என்ன பண்ணார்? அகப்பொருள் நற்றாயிரங்கள் துறையில் நற்றாயிரங்கள் துறையில் ஒரு பாட்டு என்ன? பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு ஏந்தனலே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதெவ்வர் போம் காணவேல் முட்டைக்கும் காடுன்னார். அதாவது கள்ளி தீப்பட்டு பொறி பறக்குமாயின் வேலமூல் சாம்பலாக போயிருக்குமே அது எப்படி தைக்கும்? நீ பாடின பாடலில் பொற்குற்றம் உள்ளதுன்னு எள்ளி நகையாடினார் முருகவேல். பொய்யாமொழியார் வெட்கமுற்று தலைவணங்க உன் பேரை கூறுக நான் பாடுகிறேன் என பார் அப்படின்னு சொல்லி அவர் பொய்யாமொழி என கூற கேட்டு விழுந்ததுடி அந்தரத்தே வேமென்றும் வீழின் எழுந்த சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பொய்யாத கானகத்து பெய்வளையும் பொய்நடே பொய்யாமொழி பயங்கர் போல் அப்படின்னு அருமையாக பாட கோழி குஞ்சை பாட மாட்டேன் நீயே இப்போது முட்டையும் பாடிட்டியேன்னு கூறி அவருக்கு நல்லறிவு ஊட்டி ஆட்கொண்டவர் எம்பெருமான். இந்த வரலாறை பொய்யாமொழி புலவர் மதுரையில் சங்கம் புறக்க 7 நாள் மறவனாய் புறவுற வளைத்து எனது பெயர் முட்டை பாடன பொன்போலும் என்று பாட வெய்யான பாலைக்கு தேலாது நும்பேர் விளம்பென விளம்ப அவர் மேல் விழுந்த துளி என்றெடுத்து பாடியவர் நாவில் வேல்கோடு பொறித்த சதுரான்னு சொல்கிறாரு வரகவி மார்க்க சகாயதேவர். திருவிரஞ்சிய முருகன் பிள்ளை தமிழ் சப்பானி பிறத்த 4வது பாடல். முருகனை பாட மாட்டேன்னு முரட்டுத்தனம் செய்தபடியால் பொய்யாமொழியாரை முரட்டு புலவன்கிறார் அருணகிரி பெருமான். ரொம்ப அற்புதமான வார்த்தை. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிவெறு பெருமானேங்கிறார் திருப்புகழில். நற்றாயிரங்கள் துறையில் பாடினார் என்பது நற்றாயில் காட்டி புகழ்களை கற்றார் சொல் கேட்க தனிவழி வருவோனேன்னு திருப்புகழ குருநாதர் சொல்கிறத வச்சு அறியலாம். இந்த என் அவா விக்கினம் பொன்றிடுமோதான் என்று எம்பெருமாடம் வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ கடகட கருவிகள் தப வகிர் அதிர். வகிர்னா கீற்றுக்களுடைய புலியை குறிக்குது. கடகட என்று முழங்குகின்ற பறை முதலிய வாத்தியங்களின் ஒலியை அடக்கி புலிகள் முழங்குது. கதிராமத்தலம் பெரும் காட்டில் இருக்குது சார். புலிகளும் யானைகளும் பிற விலங்குகளும் இரவு பகல் இறை தேடி உலாவுகின்றன. அதனால் அங்கே வர ஒலியை சொல்கிறார். தரங்க மலை வீரா. தரங்கம்னு அலை. அதாவது இது தானியாக பேராக கடலை குறிக்குது. சமுத்திரத்தை அலை அப்படின்னு சொல்லலாம். அலைத்த வீரா. தரங்கம் அருவிகளின் அலைகளோடு கூடிய மலையில் வாழும் வீரர்னு பொருள் சொல்லலாம். கனகத நககுலி. கனம்னா பெரும், கதம்னா கோபம், நகம்னா மலை. இது ஓமாக பேர யானையை குறிக்குது. பெருமையும் கோபமும் உடைய மலை போன்று யானையை ஐராவதத்தின் மகள் தெய்வானி. காம அத்தன் அஞ்ச அம்புயன் ஓட. காம அத்தன் அஞ்ச அம்புயன் ஓடன்னா காம அத்தம்னா மன்மதனுக்கு தந்தை திருமால். மயிலின் நடனத்தை கண்டு திருமால் அஞ்சினார். பிரம்மன் அஞ்சி ஓடினார். வட சிகரி கிரி தவிடுபட நடமிடும் மானா குதிரை. இது மயிலை குறிக்குது. மயில் நடனம் செய்யும்போது பொன்மேரகிரி இடிந்து தவிடு போய்விட்டது. வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படி கால்பட்டு அசைந்தது மேல் அடியிட என் திசை வர தூள்பட்ட அத்தூளில் வாரி திடப்பட்டது என்பது கந்தரங்காட்டில். அடவி இருடி அபினவ குமரி. திருமால் சிவமுனிவராக பிறந்தார். அவர் வள்ளிமலை காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தார். மகாலட்சுமியை மானா அங்கு உழவனா. அந்த மானை அவர் நயனத்தால் பிறந்தார். மான் கருவுற்று வழியேண்டது. இதைத்தான் அத்துவிரி திருப்பூர் சொல்கிறாரு. தத்து கவன பரிணத்து உபனிடவித்து
முனி உதவு மொழியாறு தத்தை நரவை அமுதத்தை நிகழ்குறவர் தத்தை தழுவிய பன்னிரு தோளாம்பார் அத்திகிரி திருப்புகழம். அயில் அவசமுடன் ததி திரி தருகவியாட புயங்கொண்டு அருள்வாய். அயில் புயங்கொண்டு அருள்வோனேன் கூட்டம். அவசமுடன் ததி திரி தரு கவி. கவினா புயாமொழி புலவர். வெயில் கொடுமையால் மயங்கி அந்த நேரத்தில் காற்றில் திருந்த புலவர். ஆனா அந்த ததினா தரணும். இந்த வரலாறு நம்ம படிச்சிட்டோம் ஏற்கனவே. ஏழைக்கு இடம் கொண்டவர். ஏழைனா பெண். எருதேறி ஏழையுடனே என்பார் திருஞான சம்பந்தர். ஏழை பங்காளனையே பாடேலோர் என்பாவை என்பார் திருவாசகத்தில். அடுத்தது இதமொழி பகரனும் மதமொழி பகரனும் ஏழைக்கு இறங்கும் பெருமாள். முருகப்பெருமான் கருணாமூர்த்தி. அந்த பெருமான் தன்னை ஏழ்ந்தாலும் போழ்ந்தாலும் கருணை புரிவான். கல்லாலும் வில்லாலும் அடித்தவருக்கு அவருடைய கண்ணுதல் கடவுளின் புதரும் அல்லவா என்பெருமான். அவருடைய கருணை. இந்த அற்புதமான பாடலில் இந்த ஈற்றடியை மனனம் செய்ய வேண்டிய அடி. இதமொழி பகரனும் மதமொழி பகரனும் ஏழைக்கு இறங்கும் பெருமாள் என்று நம் குருநாதர் நம்ம எம்பெருமான் திருவடிக்கு அழைத்து செல்ல துணையாய் நமக்கு பாடிச்சு அவருடைய பாடல். இந்த பாடலை எல்லாம் அந்த பழனியாண்டம் திருவிடம் கதிராமத்திற்கு அந்த திருவண்ணம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரம் முருகாஜன்.